அவர்களுடைய குடி பழக்கத்தை விட்டு ಮಾರಿனால் ಅದೇ பெரிய ಸಂತೋಷ. ಜಾಗದಲ್ಲಿರುವ ಎಷ್ಟೋ ಹೆಣ್ಣು ಮಕ್ಕಳು ವ್ಯಭಿಚಾರಗಳನ್ನು ಬಿಟ್ಟು ಯೇಸುವೇ ದೇವರೆಂದು ಬೈಬಲ್ ತೆಗೆದುಕೊಂಡು ಹೋದ್ರೆ ಅದಕ್ಕಿಂತ ಸಂತೋಷ ಯಾವುದೂ ಇಲ್ಲ. இங்க இருக்கிற எவ்வளவு பெண் ஸ்திரீமார்கள் அவருடைய வேசித்தனத்தை விட்டு இயேசுவே உண்மையுள்ள தேவன் என்றதை அவர்கள் அங்கீகரித்தால் அதுவே பெரிய சந்தோஷம். ಇಲ್ಲಿರುವ ಅನೇಕ ಹೆಂಗಸರು ಬಾಯಿ ಮಾತು ಜಾಸ್ತಿ, ಅವರ ಬಾಯಿ ಯೇಸುಗೆ ಕೊಟ್ಟರೆ ಅದೇ ಸಂತೋಷ. ஸ்திரீமாருக்கு வாய் பெருசு, அவங்க வாய்கள் எல்லாம் இயேசுவுக்கு தந்தால் அதே பெரிய சந்தோஷம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ಇದಕ್ಕೆ ಕಾರಣ ಏನು ಗೊತ್ತಾ? ಇದಕ್ಕೆ ಕಾರಣம் என்ன தெரியுமா? ನಾವು ನೀವು ಪ್ರಾರ್ಥನಾ ವೀರர்களಾಗಬೇಕು. நாங்களும் நீங்களும் ಜಪ ವೀರர்களಾಗಿ ಮಾರ வேண்டும். ಯೇಸು ಸ್ವಾಮಿ ಇಷ್ಟೊಂದು ಕಷ್ಟಗಳನ್ನು ಸಹಿಸಿಕೊಳ್ಳಲು ಸಾಧ್ಯವೇ ಏನು ಗೊತ್ತಾ? ಯೇಸು ಸ್ವಾಮಿ ಇದು போல ಕಷ್ಟங்களை ಅನುಭವಿக்க காரணம் என்ன தெரியுமா? ಆತನು ಪ್ರಾರ್ಥನಾ ವೀರನಾಗಿದ್ದನು. அவர் ஒரு ஜப வீரராய் இருந்தார். ಅದೇ ರೀತಿ ನೀನು ನಾನು ಇರುವುದಾದರೆ, அதே போல நீங்களும் நானும் இருப்பதானால் ಕರ್ನಾಟಕವನ್ನ ಕಡಗಡನೆ ನಡಗಿಸಬಹುದು. ಕರ್ನಾಟಕವೇ ಗಡಗಡನೆ நம்மளால ஆட்சி படைக்க முடியும். ಕರ್ನಾಟಕವನ್ನೇ ಕರ್ತನಿಗೆ ಸ್ವಂತ ಮಾಡಬಹುದು. ಕರ್ನಾಟಕವೇ ಕರ್ತருக்காக நாம் சொந்தமாக்க முடியும். ಯಾಕಂದರೆ ವಿಗ್ರಹಗಳನ್ನು ತೆಗೆದು ಬಿಸಾಕಿರಿ. ஏனென்றால் எல்லா விக்கிரகத்தையும் எடுத்து விசிறடிங்க. ಯೇಸುವೇ ದೇವರೆಂದು ಸ್ವಂತ ರಕ್ಷಕನಾಗಿ ಸ್ವೀಕಾರ ಮಾಡ್ರಿ. ಯೇಸುவே உண்மையுள்ள தேவன் என்பதை நீங்கள் சொந்த ರಕ್ಷಕರಾಗಿ நீங்க ஏற்றுக்கோங்க. ಯಾಕಂದ್ರೆ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನೊಬ್ಬನೇ ಮಾರ್ಗವಾಗಿದ್ದಾನೆ. ಯೇಸು ಸ್ವಾಮಿ ஒருவரே நமக்கு மார்க்கம் வழியா இருக்கிறார். ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನೊಬ್ಬನೇ ಸತ್ಯವಾಗಿದ್ದಾನೆ. ಯೇಸು ಸ್ವಾಮಿ ಯೇಸು ஒருவரೇ ಸತ್ಯமாய் இருக்கிறார். ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನೊಬ್ಬನೇ ಜೀವವಾಗಿದ್ದಾನೆ. ಯೇಸು ஒருவரೇ ಜೀವನಾய் இருக்கிறார். ಯಾರು ಆತನನ್ನು ನಂಬುತ್ತಾರೋ யாரெல்லாம் அவரை நம்புகிறார்களோ ನಿತ್ಯ ಜೀವನದಲ್ಲಿ ಭಾಗಿಯಾಗುತ್ತಾರೆ. அவர்கள் நித்திய ஜீவனை அவர்கள் பெற்றுக்கொள்வார்கள். ಕುಮಾರನನ್ನು ವಿಶ್ವಾಸಿಸುವುದಿಲ್ಲವೋ யாரெல்லாம் குமாரன் மேல் நம்பிக்கை வைப்பதில்லையோ ಅವರು ಜೀವವನ್ನೇ ಕಾಣುವುದಿಲ್ಲ. அவர்களுக்குள்ள ஜீவனே இருக்காது. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஹல்லேலூயா. ಎಲ್ಲರೂ ಹೇಳಿ ಹಲ್ಲೆಲೂಯಾ. எல்லாரும் சொல்லுங்கள் ஹல்லேலூயா. ಬ್ಯಾಟರಿ ಚಾರ್ಜ್ ಅಲ್ಲೇ ಇರಬೇಕು. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ಬ್ಯಾಟರಿ ಚಾರ್ಜ್ಲೇ ಇರಬೇಕು. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ಈ ಜಾಗದಲ್ಲಿ ಒಬ್ಬರನ್ನ ಮಲಗೋದಿಕ್ಕೆ ಬಿಡೋದಿಲ್ಲ. இந்த இடத்துல ஒருத்தரை கூட தூங்க விடுறதில்ல. ಮಲಗಿರೋರ್ನ ಎಬ್ಬರಿಸಕ್ಕೆ ಬಂದಿದ್ದೇನೆ. தூங்கி நிற்கிறவங்களை எழுப்புறதுக்கோಸ್ಕರ தான் வந்திருக்கிறோம். ಮನೆಗೆ ಹೋಗಿ ಕುಶನ್ ಬೆಡ್ ಅಲ್ಲಿ ಮಲಗ್ತೀರಾ? வீட்ல போய் குஷன் பெட்ல படுக்கிறீங்களா? ಇವತ್ತು ಈ ಕುಶನ್ ಬೆಡ್ ವಾಕ್ಯಗಳನ್ನು ಕೇಳ್ರಿ. இன்னைக்கு வார்த்தையா இருக்கிற குஷன் பெட்டை ಕೇಳುங்க. ಹಾಳಾಗಿ ಹೋಗಿರುವ ಆತ್ಮಗಳಿಗಾಗಿ ಪ್ರಾರ್ಥನಾ ವೀರர்களಾಗಿ ನೀವು ಎದ್ದು ಪ್ರಕಾಶಿಸಿರಿ. அழிஞ்சு போயிருக்கிற ஆத்மன்களுக்காக ஜெபிக்கிற ஜெப வீரர்களாய் நீங்கள் எழுந்து பிரகாசியுங்கள். ಈ ಜಾಗದಲ್ಲಿ ಲೂಕನ್ನು ಬರೆದ 9ನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ 18ನೇ ವಚನವನ್ನು ನೋಡುವಾಗ இந்த இடத்துல லூக்கா எழுதிய 9ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை பார்ப்பதானால் ಏಕಾಂತವಾಗಿರುವಾಗ அவர் தனிமையில் ಆತನು ಏಕಾಂತವಾಗಿರುವಾಗ அவர் தனிமையில் இருந்தபோது ನಾನು ನೀನು ಕೂಡ ಅನೇಕ ಸಲ ಏಕಾಂತವಾಗಿರುವುದನ್ನು ನೋಡುತ್ತೇವೆ. நானும் நீயும் கூட நிறைய வாட்டி நம்ம தனிமையா இருக்கிறத பார்க்கிறோம். ಆದರೆ ಯೇಸು ಸ್ವಾಮಿ ಏಕಾಂತವಾಗಿರುವಾಗ ಹೋಗಿ ಪ್ರಾರ್ಥಿಸುತ್ತಿದ್ದನು. ಯೇಸು ಸ್ವಾಮಿ அவர் தனிமையில இருந்தபோது அவர் போய் ಜಪಿಸಿಕೊಂಡು கொண்டிருந்தார் என்று ನೀವು ಯಾಕೆ ಆ ಬೋಧಕರು ಈ ಬೋಧಕರು ಎಂದು ಓಡುತ್ತೀರಾ? ನೀನು ದೇವರ ಬಳಿಯಲ್ಲಿ ಕೇಳಿಕೋ, ದೇವರ ಅದ್ಭುತವನ್ನು ಮಾಡುತ್ತಾನೆ. நீங்க ஏன் அந்த போதகர் இந்த போதகர் என்று அவருடைய பின்னால் ஓடிக்கொண்டிருக்கிறீர்கள்? நீங்கள் இயேசுவை தேடுங்கள், அவர் உங்களுக்கு அதிசயங்களை செய்வார். ಅನೇಕ ಜನರು ಬೋಧಕರುಗಳನ್ನು ಮೆಚ್ಚಿಕೊಳ್ಳುತ್ತಾರೆ, ನಮ್ಮಪ್ಪ ಯೇಸು ಸ್ವಾಮಿಯನ್ನ ಮೆಚ್ಚಿಕೊಳ್ಳೋದಿಲ್ಲ. அநேக பேர் போதகர்களை பத்தி பெருமை பேசுறீங்க, ஆனா இயேசு சுவாமியை பத்தி நீங்க பெருமை